கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் உங்கள் மேல் கரிசனை உடையவராக இருக்கிறார். ஆமென். எழும்பி நின்று என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை நான் துதித்து கொண்டே இருப்பேன், பாடிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன். I will sing unto the Lord because he has dealt bountifully with me, as we read in Psalms 13:6. கர்த்தர் நன்மை, எத்தனை நன்மைகளை நமக்காய் செய்திருக்கிறார். அவரை நாம் போற்றுவோம், துதிப்போம். ஆமென். சேர்ந்து பாடுவேன் என்றும் என் இயேசுவின் புகழ், என் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை பாடுவேன். பாடலாமா? பாடுவேன் என்றும் என் இயேசுவின் புகழ், என் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை பாடுவேன். நான் உம்மை பாடாமல் என்ன செய்வேன்? ஜீவனுமானவரே, நான் உம்மை தேடாமல் வேறெங்கு செல்வேன்? என் வாழ்வின் நாயகனே இயேசுவே, என் உறைவிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம். இயேசுவே, என் உறைவிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம். பாவ சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தவர் அவர் ஒருவரே. We thank you, Jesus, for lifting us up from the miry clay, putting us on a rock to stay, Lord. பாவ சேற்று நின்று என்னை தூக்கி எடுத்தவரே. பாடுங்களேன். சாபங்கள் போக்கி புது வாழ்வு தந்தவரே. எத்தனை உண்மை! பாவ சேற்று நின்று என்னை தூக்கி எடுத்தவரே.
மூச்சு வரை உம்மை நான் பாடிக்கொண்டே இருப்பேன். கரங்களை உயர்த்தி I will sing unto you until I live, oh Lord Jesus. We thank you, Lord. பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை கழுவி சுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். இங்கே நிற்கிற யாவரும் நீதிமானாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். அவரை பாடினால் நாவுகள் போதவே போதாது. எத்தனை பேர் சொல்றீங்க, முழு உள்ளத்தால் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, நன்றி சொல்லிக்கொண்டே நான் இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதே இல்லை. ஆமென். அவர் சொல்கிறார், என் வார்த்தை ஒழிந்து போவதே இல்லை. என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. ஏசாயா 51வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறது போலவே, but my salvation shall be forever and my righteousness shall not be abolished. Amen. Hallelujah. வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் உண்மையாகவே இருக்கிறது. இந்த பாடலை சேர்ந்து பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து சொல்லி பாடுங்க. என் உள்ளத்தின் நன்றியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. Come on, put your hands together. With all my heart I praise you, Lord. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே. போதுமே, ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே. வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். சொல்லுங்க, முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழிய. கரங்களை உயர்த்தி, வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜா இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி நடத்துவீரே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறைவில் இனி நடத்துவீரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம்
வார்த்தை ஒரு போதும் மொழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. பாடுங்க. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? ஓ, முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். கரங்களை நன்றாக தட்டி முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ருசிச்சு பார்க்கும் பொழுது அவர் நல்லவர் என்பதை மற்றவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவாய் நல்லவராக நமக்கு இருக்கிறார் என்று பக்கத்தில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. ஆமென். Taste and see that the Lord is good, and don't forget to talk about his goodness to the people around you. Amen. To your friends. It might be your school, or it might be in your college, or might be the place where you're working. Talk about God's goodness in your life to people around you. Amen. Hallelujah. கரங்களை தட்டலாமா? நிறைய தடவை அவருடைய அன்பை நம்ம ருசிச்சு பார்த்துருக்கோம், அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே இல்லை. மற்றவங்க இடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுங்க. In that way, my God is so happy in you, and he will make you more happy. Amen. Hallelujah. இன்னும் உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்தே கொண்டே இருப்பார். Amen. Hallelujah. Hallelujah. இந்த காலவேளையில் ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஒரு ஆழத்தில் இருக்கிறது போல ஒரு நிலைமையில் இருக்கீங்களா? You might be down in a slippery road. Perhaps there's nobody to pull you on top. ஒருவேளை ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கீங்களா? இல்லை உங்களை மக்கள் மறந்துட்டாங்களா? அப்படிப்பட்டவங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிறார். அவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. He is there to lift you up by his grace, and he will make your feet to stand upon a rock, and he will lift your name high and make you live. Amen. Hallelujah. கர்த்தர் உங்களை கன்மலையின் மேல் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயங்கரமான குழியில் முயலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவன் அவர் ஒருவரை. கரங்களை தட்டலாமா? வேதத்தில் எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. சங்கீதக்காரன் அதை உணர்ந்து சொல்கிறான். எப்படிப்பட்ட குழியில் அவன் தள்ளி இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக ஒரு வேளை இருந்திருக்கலாம் நீங்க. கர்த்தர் இந்த காலவெளியிலும் உங்களை சொல்கிறார், கால்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன் அவர். He will make your feet to stand firm, put you on a rock to stay. People around you might see you, how God has lifted you up. Amen. எப்போ தெரியுமா இது? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்க, என் கரம் பிடித்து இருக்க, என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? இந்த பாடலின் வரிகள் அப்படியாய் சொல்லுகிறது. Whatever might be the deep down pit that you are fallen into, எவ்வளவு ஆழமான குழிக்குள்ளாக மக்கள் உங்களை தள்ளி இருந்தாலும், இல்ல பாவத்துல விழுந்து கிடக்கிறாயோ,
தேவனுக்கு லேசான காரியம். உன்னை தூக்கி எடுக்க வல்லவர் அவர் ஒருவரே. From every bondages, every temptation that might be pulling you down, gripping you off, my God is right there to deliver you this morning. உங்களை பெருமைப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகளை, எந்த சூழ்நிலையும் என்னை சூழ்ந்திட்டாலும் தம் கிருபையால் என்னை உயர்த்தி வாழ வைத்திடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? பாடல் வரிகள் பாடும் பொழுதே ஒரு டெலிவரன்ஸ். கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். Let me put our hands together. கர்த்தர் என்னோடு இருக்க, என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கன்மலை மேல் நிறுத்துவார். கர்த்தர் என்னோடு இருக்க, என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கன்மலை மேல் நிறுத்துவார். எந்த சூழ்நிலையும் என்னை சூழ்ந்திட்டாலும் தம் கிருபையால் என்னை உயர்த்தி வாழ வைத்திடுவார். எந்த சூழ்நிலையும் என்னை சூழ்ந்திட்டாலும் தம் கிருபையால் என்னை உயர்த்தி வாழ வைத்திடுவார். உயர்த்திடுவார், கன்மலை மேல் நிறுத்திடுவார். உன்னை உயர்த்திடுவார், கன்மலை மேல் நிறுத்திடுவார். உயர்த்திடுவார், கன்மலை மேல் நிறுத்திடுவார். உன்னை உயர்த்திடுவார், கன்மலை மேல் நிறுத்திடுவார். கர்த்தர் என்னோடு இருக்க, என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கன்மலை மேல் நிறுத்துவார். கர்த்தர் என்னோடு இருக்க, என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கன்மலை மேல் நிறுத்துவார்.
put you on a rock to stay. Hallelujah. கால்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன் அவர். கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன் அவர். கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி thank you Jesus. Thank you Jesus. எதிர்பாராத சூழ்நிலைகளில், எதிர்பாராத சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களை சந்திக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் சந்திப்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஒரு கல்லை வைத்து தன் தலையணையாக வைத்து உறங்குகிறான். தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடுகிற ஒரு வேளை. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நினைத்து பயந்து ஓடுகிற அந்த வேளையில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு கல்லை வச்சுட்டு தூங்குறானா. நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல கர்த்தர் உங்களை பார்க்கணும்னு நினைச்சாருன்னா அந்த இடத்துல அவர் உங்களை சந்திப்பார். சாதாரண கல்லு தான், ஆனா அவனுக்கு கிடைத்த அந்த விஷன், கர்த்தர் அவனுக்கு காட்சி அளித்து தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு அழகான ஒரு காட்சி. What a beautiful vision that God could give him and assure him of the blessing that he had for him. அதே கல்லை எடுத்து வச்சு அனாயிண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயர் எடுக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறான். ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலை அந்த கல்லை போல ஒரு சாதாரணமாக கூட இருக்கலாம். You might be lost, you might be nowhere, but in your nothingness my God is faithful and just to come and have an encounter with you, to come and commune with you. எதிர்பாராத இடத்துல கர்த்தர் உன்னை சந்திக்கணும்னு நினைச்சாருன்னா அதை யாராயிலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. சூழ்நிலைகளாக தடுத்து நிறுத்த முடியாது, சிச்சுவேஷனால உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. கர்த்தர் உங்களை சந்திக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் உங்களை வந்து சந்திப்பார். எத்தனை பேருக்கு நம்புறீங்க இந்த வேளையில் கர்த்தர் உங்களை சந்திக்கிற வேளை? ஏல் பெத்தேல், நாம் நின்று கொண்டிருப்பது வானத்தின் வாசல். என்னுடைய எல்லா ஜபங்களையும் தேவனாகிய கர்த்தர் எடுத்து சென்று அதற்கு பதில் கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பாடலின் வரிகள் சொல்கிறது போலவே அவர் அப்படியே செய்வாருங்க. இந்த வசனத்துல சொல்லுகிறாரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கரங்களை தட்டலாமா? கர்த்தர் யாரோ ஒருவருக்காக சொல்கிறார், I will not leave thee until I have done which I have spoken to thee of. உனக்கு நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் நிச்சயமாகவே நிறைவேற்றுவேன். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். He has you in control. If you have God as the anchor of your soul, He will definitely fulfill what He has promised for you in your life. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு காரியங்களையும் அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். தலை சாய்க்கும் கல், அந்த கல் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவரை நம்பி தலை சாய்க்கும் போது அவர் விட்டுடுவாரா? விட்டுவிடவே மாட்டாரு. கரங்களை தட்டி கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல்.
பெருக செய்கிற தேவன் அவர். விசுவாசமா சொல்லிப்பார். பெருகும் என்று வாக்குரைத்தீரே.
கரங்களை நன்காக தட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் செய்து ஆசீர்வாத வாய்க்காலாக வைக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பெருகவே பெருக பண்ணுகிற தேவன் அவர். அவர் இல்லாமல் ஒன்றுமில்லை. He is my everything. எனக்கு அவர் எல்லாமாக இருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? வாய்களை திறந்து சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீர் எனக்கு எல்லாமாக இருக்கிறீர் ஆண்டவரே. There is no one besides you, Lord, in my life. You be glorified in my life, ஆண்டவரே. Thank you, Jesus. He's a God who loves you unconditionally. He's a God who just came in searching for just you in person. ஒரு குரூப்பான ஆளுங்களுக்கு அப்படியே வரல. அவர் உனக்காக தனிப்பட்ட விஷயத்தில் உனக்காக இறங்கி வந்த தேவன் அவர். உன்னை தூக்கி எடுப்பதற்காகவே அவர் வந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is out for this one sheep that has been lost out of the 99. That's how my God is. He's so concerned about you. கருசனை உள்ளவராக இருக்கிறார். எனக்கெல்லாம் நீங்கன்னு சொல்லும்போது அவர் உங்களை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுகிறார். The life அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். He rules and reigns over your life when you totally give your life to him, into his hands, and say that Lord, here I am, I'm nothing before you, but you are my everything. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, எனக்கு நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. You are my everything, oh Lord Jesus, and I yield myself to you, Master God. Thank you, Jesus. எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. சொல்லுங்களேன். புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. Like honey in the rock, yes he is, sweet honey in the rock, for he tastes like honey in the rock. Oh, taste and see that the Lord is good, for he tastes like honey in the rock. Some folks may ask me, some folks may say, who is this Jesus you talk about every day? He is my Savior and he sets me free. Listen, I'll tell you now what he means to me. Like honey in the rock. Can you put your hands up? Sweet honey in the rock. கரங்களை உயர்த்தி. For he tastes like honey in the rock. Oh, taste and see that the Lord is good, for he tastes like honey
because He lives. So my life is worth the living just because He lives. Can you all sing that again? Come on, everyone. And my life is worth the living just because it's worth it. கரங்களை உயர்த்தி, come on, everyone. Yes, my life is worth the living just because He lives. So my life is worth the living just because He lives. And my life is worth the living just because He lives. கரங்களை நன்றாக தட்டி அவர் ஜீவிப்பதினால், ஓ நான் உயிரோடு கூட இருக்கிறேன். It's worth living because my Christ is there with me. I can face tomorrow because He lives. All fear is gone because I know, yes I know, for He holds my future. உன் எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். And my life is worth the living just because He lives. கரங்களை உயர்த்தி, Because He lives, I can face tomorrow. பாடுங்களேன். Because He lives. அவர் ஜீவிப்பதினால் ஆண்டவரே. All fear is gone because I know, yes I know, He holds my future. And my life is worth the living just because He lives. And my life is worth the living just because He lives. My God is in total control over your life. Never ever think that you are on wasted life or you're living a wasteful life. Never. My God holds your future because He lives. He's not a dead God. Because He lives, you can face tomorrow. Whatever might be your circumstances, whatever might be your situation that you are going through, you can face tomorrow because my Christ lives in you. Amen. Hallelujah.